Hi, my dear beautiful peoples in the world. Good morning. உலக மக்களே வணக்கம். வாழ்க்கை என்ன சும்மா தலோடு தான். ஏன்னா சும்மா தலோடு தான். கட்டிங் மாதிரி வச்சுங்களேன். தட்ஸ் ஆல். லைஃப் இஸ் லைஃப். சும்மா வீணாக போட்டு மண்டே பிசின்னு குழப்பினெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமாம். மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? கமான் நம்ம ஆஸ்கிங் யூ பீப்பிள்ஸ் உங்களுக்கு தான் கேட்குறேன். மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசங்கள், வேறுபாடுகள்? இன்னும் சொல்லப்போனால் மிருகங்களை விட மனுஷன் ரொம்ப கேவலமானவன். ஆமாம். என்ன தெரியுமா வித்தியாசம்? சிரிக்க தெரியுமே மிருகம், அவ்வளோதான். மிருகங்களுக்கு சிரிக்க தெரியாது, இவனுக்கு சிரிக்க தெரியும். அப்படி இருந்து ஏன் இவன் சிரிக்க மாட்டான்? உலக மக்கள் ஒருத்த கூட்டிய சிரிப்பை காணுமையா? வாட் ஆர் பாயிண்ட் டு திஸ் பீப்புள்ஸ் மேன்? வாய் ஏன் சிரிக்க மறந்தார்கள்? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகன்றான். ஊரில் சொல்கிறான், அவனை சொல்கிறான், பக்கத்து வீட்டுக்காரிட்டு சொல்கிறான், எல்லார்கிட்டையும் சொல்கிறான். புறம்போக்கு இவன் சிரிக்கிட்டு இருந்தான். இவன் சிரிக்கிறதே இல்லைப்பா. சிரிக்கணும். அப்போ தானே என் நோய் விட்டு போகும். உலகத்தில் இருக்கிற நல்லா நோயும் எடுக்குதுப்பா. என் பஸ் கூட பேர் எந்த நோயும் கிடையாது. என் பஸ் கூட ஒரு நோய் கூட கிடையாது. ஜாலி 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 ஜாலி. நேற்று என்பது என்னது? நேற்று என்பது கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே மிச்சம் மிச்சம் உண்டு. ஜூன் போனால் ஜூலை காற்று. ஜூன் போச்சுன்னா விடியா? ஜூன் போச்சுன்னா விட்டுடணும். ஜூன் மாதம் அடிச்ச காற்று அதே காற்று உங்களுக்கு ஜூலை மாதம் வருமா? பைத்தியக்காரா. அதுக்கு தான் உங்களை திட்டுறோம், முட்டாள், அறிவில்லாத. ஜூன் போனால் போயிடுச்சு, தட்ஸ் ஆல். சும்மா போய் பார்த்துக்கிட்டேன், ஐயோ ஜூன் மாதம் அடிச்சு காற்று திருப்பி அடிக்குமா? மேலே தான் அடிக்கும். அடியாது. ஜூலை காற்று வேறு மாதிரி தான் இருக்கும். ஆமாம். ஆகஸ்ட் காற்று வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் செப்டம்பர் காற்று வேறு மாதிரி இருக்கும். எப்போ தண்ணி ஓடினே இருக்குதுப்பா, ஒரு கை அழுறப்ப, அப்புறம் அதே ஆற்றுல போடுறப்ப எனக்கு அதே தண்ணி தான் வேணும்னு அடம் பிடிச்சி அந்த தண்ணி எடுக்க முடியுமா? என்னாச்சியணும் முடியாது. அலைகளை நாள் கையில் கொள்ள முடியுமா? எல்லாம் அதை அங்கங்கே அப்படி அப்படி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? ஸோ அதுதான் விஷயம். பாருங்க, மனித குலத்திற்கு மட்டுமே கிடைத்த வரம் சிரிப்பதும் சிந்திப்பதும் ஆறறிவு படைத்த மனிதனால் மட்டுமே இயலும். மிருகதால் முடியாது. புரியல? ஆறறிவு படுத்த மனுஷனால் மட்டும்தான் சிந்திக்கவும் சிரிக்கவும் முடியும். அதை மறந்து விட்டாயே மனிதா. ஓடுறான் பாடுறது என்எஸ்சி ரோடில் பார்த்தா லட்சம். ஆமாம், காரு, லாரி, பஸ்ஸு, சைக்கிளு, நெண்டு எல்லாம் எங்கே ஓடுறான்னு தெரியாமல் ஓடுறான். எதுக்கு ஓடுறான்னா காசுக்கு ஓடுறானுமா. பாடப்பா. ஸோ அங்கே பாரு, இதனால்தான் உயிரினங்களில் மனிதன் மிகவும் உன்னத இழப்பை பெறுகிறதால சிரிக்க தெரிந்த மிருகம் சிரிக்க முடியாமல் தவிக்கிறான். மிருகங்களிலிருந்து வித்தியாசப்பட்டான். எதுக்காக? சிரிப்பான். மனுஷன் சிரிப்பான், ஆனால் சிரிப்பையே காணும்ப்பா. சோப்பு ரைட், ஓகே. அப்புறம் பாரு, வாய் விட்டு சிரியுங்கள், நோய் விட்டு போகும் என்பது ஆன்றோர் வாக்கு. இது மருத்துவ ரீதியாகவும் ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆமாம், மேரி கியூரி சொல்கிறாங்க. யார்? டாக்டர் மேரி கியூரி. ஆமாம். மியூசிக் என்னது? மியூசிக் மேக் த மேன் பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்க. மியூசிக் கியூர்ஸ் டிசீஸஸ்ன்னு சொல்கிறாங்க. நோய்களை மியூசிக் குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க. சிரிப்பு குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க. எப்படி? மியூசிக்கு, சிரிப்பு, இந்த மாதிரி அந்த மாதிரி. அது மாதிரி உலகில் பல நாடுகளில் சிரிப்பதற்கென்றே பல இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. உலகத்தில் 195 நாடுகள், ஒரு 200 நாடுகள் வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட நாடுகளில் சிரிப்பதற்கு என்று வாரத்தில் ஒரு நாளோ அல்லது 2 நாட்களோ எல்லாம் ஒன்று சேருவாங்க. எல்லாம் அந்த 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 அமைப்பு சங்கம்னு வச்சுக்கோங்களேன், கிளப்புன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் ஒன்று சேருவாங்க. ஆமாம். அப்போது எல்லோரும் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிப்பாங்க, ஜோக் அடிப்பாங்க, காமெடி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, கை தட்டி சிரிப்பாங்க. அப்போது அந்த அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த துயரம், துக்கம், பிரச்சனைங்க எல்லாம் வந்து வருது, ஓடி போயிடும்.
இன்னும் கோவத்தில் வந்து அவங்க இருக்கும் பொழுது அவங்க வீடுங்களில் தனியாக ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் பார்த்தா இந்த தட்டுமுட்டு சாமான் இருக்குதுல்ல, நாற்காலி, சேரு, கீரு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. இப்போ சப்போஸ் இப்போ ஆமாம் பொண்டாட்டி வந்து ஏதோ புருஷனை ஒரு மாதிரி பேசிட்டான்னு சொன்னால் உடனே பொண்டாட்டியை கையெல்லாம் ஓங்கிட்டு இருக்க மாட்டான். நேராக போவான், கதவை திறப்பான், அந்த ரூமுக்குள்ளே போயிடுவான். இவ்வளோ அடிக்கணும்னு நினச்சான் பார்த்தீங்களா, மூஞ்செல்லாம் அடிச்சு கீச்செல்லாம் பல்லுகளெல்லாம் ஒடிச்சு காலி பண்ணணும்னு நினச்சான் பாருங்க. அப்படியே அதே கோவத்தில் தான் அந்த கதவு திறப்பான், அந்த ரூமுக்குள்ளே போவான். அந்த ரூமில் இருக்கிற சேரு அது இதெல்லாம் 4 பந்து ஆடுவான், 4 குத்து விடுவான். ஃபுல்லாக அடிச்சு கீச்சு நொறி போட்டுடும், கோவம் போயிடும். அப்புறம் வந்துடுவான். அப்புறம் ஹாய் ஹனி போயிட்டு வரேன்ட்டு போயிடுவான். சி ஹவ் திஸ். அவனும் மனுஷன் தானுங்க, அவனும் மனுஷன் தானே. தனியாக வச்சுருக்கான் ஒரு ரூம். கோபம் வரும் பொழுது அந்த ரூமுக்குள்ளே போக வேண்டியது எல்லாம் அந்த தட்டுமுட்டு பழைய கேளங்கள்லாம் வாங்கி வச்சுருப்பான். நல்ல பொருளெல்லாம் உடைக்க மாட்டான். நம்ம ஊரில் நல்ல பொருளே உடைப்போம். பொண்டாட்டி மேலே கோவம்னு வச்சுக்கேன், அன்றைக்கி தான் ஐஃபோன் 500 இருப்பான், 1.5 லட்ச ரூபா கொடுத்து டப்புன்னு போட்டு போச்சுருவான். நம்ம கமல் சார் பண்ணார் பாருங்க, டார்ச் லைட் அப்படி காட்டி அப்புறம் டிவி அப்படி காட்டி உடச்சி விட்டு ஸ்டாலின் கூட போய் சேர்ந்துருந்தார். அப்படிப்பட்ட கேவலமான மனுஷன் நம்ம நாட்டில் தான் இருக்கும், வேறு எந்த நாட்டிலலாம் கிடையாது. 10 நாடுகள் இருக்குது, செம்ம சூப்பர் நாடுகள். ஆமாம், அந்த நாட்டு கால் தூசுக்குள்ள இந்த நாடு அந்த நாடு எந்த நாடு வராது. அப்போ அதே மாதிரி தான் என்னது, உலகில் பல நாடுகளில் சிரிப்பதற்கு என்று பல இயக்கங்கள் தோன்றுவிக்கப்பட்டுள்ளது. சரியா? அதுக்கப்புறம் பாரு, சில நாடுகள் வாரம் ஒரு நாள் மாதம் ஒரு நாள் என்று வரையறை செய்து எல்லோரும் கூடி பல மணி நேரங்கள் சிரித்து மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி அதுக்கப்புறம் என்னது, தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். எப்படியா ஒரு மனுஷன் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள முடியுமா? முடிகிற காரியமா? நடக்கா? உங்களை எவனுக்காவது நடந்திருக்கா? ஒரு மனிதனை புதுப்பித்துக் கொள்வது என்பது என்ன பெரிய விஷயம்ப்பா, மிகப்பெரிய விஷயம். கிழவியை குமரி ஆக முடியுமா? இந்த கிழப்பையில் குமரன் ஆக முடியுமா? அவன் எப்போவுமே குமரனாக இருக்கணும், எப்போவுமே கிழவியாக இருக்கணும், புதுப்பிக்கவே தேவையில்லை. அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு தான் போதான், சிரிச்சுக்கிட்டே இரு, நீ கணவனே ஆக மாட்டேன். இன்னைக்கு நான் சின்ன பசங்க கொண்டு தான் போவேன். எல்லாம் என் செட்டெல்லாம் மாதிரி சின்ன பசங்க தான் வைப்பேன். எல்லாம் ஒரு 18 வயசு 20 வயசு அதுக்கு மேலே அவங்க கூட பேச மாட்டேன், பழக மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன், இருக்க மாட்டேன். எனக்கு தெரியாது கிழ பசங்களை பற்றி, திட்டு பசங்க முன்ன மாதிரி முடிச்சு விடுறேன் எனக்கு தெரியும். அதனால் அவனுக்கு கூட நான் இன்றைக்கி நாங்கள் வந்து இளமையாக இருக்குங்க நாங்கள் ஏதுங்கன்னு சொல்லுவோம். அது நான் சின்ன பசங்க கூட பழகுவேன், அவங்க கூடயே சுற்றுவேன், அவங்க கூடயே போவேன், அவங்க கூட ஜாலி பண்ணுவேன், பீச்சுக்கு போவேன், அங்கே போவேன், எங்கே போவேன், பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், கூத்தடிப்பேன், காமெடி பண்ணினே இருப்பேன். அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன். இதை தான் நீங்களும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள், இதன் காரணமாகவே அன்றைய தெருக்கூத்தெல்லாம் இருக்குதுல்ல அந்த காலத்தில், அது எதுக்காக தெருக்கூத்துகள் தோற்றுவிக்கப்பட்டன? தெருக்கூத்தில் என்ன இருந்தது? ஏதோ அந்த ராமாயணம், அந்த மகாபாரதம், இந்த புராணம் அதில் இல்லாதது பொல்லாது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி ஆட்டத்தை காட்டி தெருக்கூத்து என்றால் கோமாளி என்று பெயர். சர்க்கஸில் பஃபூன் இல்லை, அப்படித்தான் பஃபூன். ஏன் சர்க்கஸில் அவ்வளோ பெரிய வித்தைகள்லாம் பண்ணுறான், என்னென்ன பாடு விளையாடுறான், அதை விளையாடுறான், மோட்டர் சைக்கிள் ஓட்டுறான், பெரிய பெரிய சாகசங்கள்லாம் செய்கிறான். என்னத்துக்கு தேவை இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பஃபூனை வைக்கிறான். ஆனால் சினிமா படம் எடுத்துக்குப்பா, எதுக்குப்பா ஹீரோகிறான், ஹீரோயினுக்குறா, கொத்து டான்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, பயங்கரமான கிராஃபிக்ஸ், சண்டை கிண்டை அதெல்லாம் வைக்கிறான். எதுக்கு காமெடியை கூட்டணும் அங்கே உள்ளே வைக்கிறான்? காமெடியின் தேவை தொடுத்துக்கிற வேண்டியது தானே. காமெடியனுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, வேல்யூ இருக்குது, அவனுக்காகவும் சில படங்கள் ஓடும். ரெண்டாவது மெயின், அவ்வளோ பெரிய அற்புதமான படம் தான், படமாக கதையாக ஸ்கிரிப்டாக இருந்தாலும் அங்கே காமெடி இல்லைன்னா அந்த படம் ஓடாது, சாங் இல்லைன்னா அந்த படம் ஓடாது, ஒரு குத்து டான்ஸ் இல்லைன்னா அந்த படம் ஓடாது. ஸோ அதெல்லாம் வியாபாரம், கமர்ஷியல். அதுக்காக அவங்க அப்படி செய்யலாம். சினிமா வாழ்க்கையாகுமா? சினிமா வாழ்க்கையாகுமா? சினிமானா நாடகன்றோம், ட்ராமான்றோம், ட்ராமானா போலின்னு அர்த்தம், நாடகமே உலகன்றோம். ப்ராக்டிக்கல் வேறு, ப்ராக்டிக்கல் லைஃப் வேறு. ப்ராக்டிக்கலாக வாழ்வது ரொம்ப கஷ்டம். சினிமாவை பார்த்து குட்டு போட்டுக்காத, உருப்பிட மாட்டேன், பார்த்துக்க. சரியா? அப்போது என்ன, இதன் காரணமாகவே அன்றைய தெருக்கூத்து காலம் தொட்டு இன்றைய சினிமா வரை நகைச்சுவை பாத்திரத்தை உருவாக்கி
ரசிகர்களை மகிழ்வித்து வருகிறார்கள். அன்றைய கூத்தில் இத்தகைய பாத்திரத்தை தாங்கி வருபவரை கோமாளி என்றும் பஃபூன் என்றும் கூறி பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். சரியா? இப்படி தான் இந்த கோமாளி பஃபூன்லாம் எப்படி தோன்றினான்? இப்படி தான் தோன்றினான். ஆமாம். ஏன்னா முழுமையாக அவங்களுக்கு வந்து ஹீரோயின் குத்துப்பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டு, சண்டை கிண்டை, கிராஃபிக்ஸ், கல்வி கில்வி, ஆமாம், கோர்ட்டு வக்கீல், இந்த மாதிரி சீன்ஸை வந்து நீ பார்த்தா மட்டும் நீ மகிழ்ச்சி அடைய முடியாது. அந்த பஃபூன் தேவை. ஒரு கோமாளி அந்த மாதிரி வேணும். இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இங்கே அதே மாதிரி தான். அடுத்தது பாருங்கள். இன்றைய இயந்திர வாழ்க்கையில் மனிதன் அவசர ரீதியில் இயங்கி பல்வேறு தீர்க்க முடியாத பிரச்சனைகளால் உழன்று வாடி வதங்கி செத்து சுண்ணாம்பாய் ஓடினுக்கிறான். போய் பாரு ரோட்டில் போய் பாருப்பா. அந்த பெருங்குளத்தூர்லேருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் போய் பாரு. மெயினில் போய் பஸ்ஸு போகிற ரோட்டில் போய் பாரு. ஒரு மூஞ்சியில் கூட சிற்பி கிடையாது. திட்டு மூஞ்சி எல்லாம் கோட்டா தெரியுமா? எல்லாம் தாண்டில் சுற்றி நிற்குது. டைம் கேட்டால் கூட அப்படின்னும். டைம் சொல்கிறது அவ்வளோ கஷ்டமா? ஆமாம். ஏன் உங்களுக்கு நீ வாட்சி கட்டிருக்கீங்க, அது ஓடாத வாட்சின்னு அவனுக்கு தெரியாது. ஆமாம், சும்மா ஃபிலிமுக்கு கட்டினு பொண்ணுங்க கட்டினு இருக்கோம், ஆம்பளைங்க கட்டினு இருக்கோம், ஓடாது. நம்ம கட்டினு அவன்கிட்ட தான் இவங்க எழுந்து போய் கேட்பான். லேடியாக இருந்தால் ரொம்ப நல்லா போய் கேட்பான். மேடம், எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஆமாம், இவன் செல்ஃபோன் வச்சுருப்பான். 1.5 வச்சுருவான். செல்ஃபோன் இருக்கும், அதுலேயே டைம் இருக்கும். அவன் கேட்க மாட்டான். அங்கே நைஸாக ஃபிகர் கரெக்ட் பண்ணணும்ல. நட்பு ஒரு வாய்க்கு. ஆமாம், அப்போ அதுக்கு தான் டைம். ஆமாம், அவள் செருப்பை கைட்டு அடிக்க மாட்டான். அவனே டைம் சொல்லிட்டு தான் போவேன். ஆமாம், இன்னும் சிலர் வந்து இருக்கிறா, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்வான். ஆமாம், அவன் கேட்கறது டைமு, இவன் கேட்கறது ஃபோன் நம்பர். எப்படி எனக்கு கூட டெய்லி ஃபேஸ்புக்கில் ஒரு 200 பேர். ஆமாம், வாட்ஸ்அப்பில் வர ஆளுங்க என்னென்னமோ. ஆமாம், ஆடை இல்லாமல் வருவா, ஆடையோடு வருவா. கடைசியாக ஒன்றே வீடு கேட்பேன், ஹஸ்பண்டு கால் ஒழிஞ்சு போச்சு, ஒரு 10,000 பணம் அனுப்ப முடியுமா ஜிபேல? அப்படியே கட் பண்ணி பிளாக்ல போட்டு விட்ருவேன். நல்லா பார்க்குறதெல்லாம் பார்ப்பேன். எல்லாம் ஆமாம், எல்லாம் 2 நான் 7-8 10 வீடியோலாம் அனுப்பினே இருப்பான். நல்லா ரசிப்பா. செம்மையாக சூப்பராக பிடிப்போம். ஆமாம், எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக ஆமாம், ஜன் பாஸ்கோ ப்ளீஸ் கேன் யூ ஹெல்ப் மீ, மை ஹஸ்பண்ட் இஸ் வாட் ஹி ஹேட் ஆக்சிடென்ட், நவ் ஹி இஸ் இன் அ ஹாஸ்பிட்டல், I don't have money. Can you please GPay me 10,000 bucks? 10,000 ரூபாயா? 10 ஃபோட்டோ பார்த்ததுக்கு 10,000 ரூபாயா? எங்கிட்ட இருக்குது 1008 புக்கு, எல்லாமே நியூடு புக்கு தான். நானே பார்த்துப்பேன். எனக்கு வேணுன்னா எவ்வளோ ஃபோட்டோ வேணும் என்கிட்ட இருக்குது, வச்சுருங்கிறது கிடக்குது. செம்ம ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. என்ன சொல்ல போனால் அந்த காலத்து நடிகைகள் இந்த காலம் வரைக்கும் அவங்க ஆடின கிளப் டான்ஸு, அந்த டான்ஸு, இடன் டான்ஸு, அப்புறம் இந்த லெகின்ஸா இதெல்லாம் போட்டது படாது வீடியோலாம் என்கிட்ட இருக்குது. நான் பார்த்துக்க மாட்டேன்னா இது காசு பணம் துட்டு மணி மாணி. சரி, ஓகே. அதை விட நான் எப்போதுமே இன்றைய சூழ்நிலையை பற்றி பேசுவதற்கு தான் வீடியோ போடுவேன். நேற்று நேற்று சேரன், சோளம், பாண்டியன், மயிரை போடுங்க, நான் கட்டக்கண்ணா, ரஜினி யாருக்கு வந்து சிகரெட் எடுத்து சிகரெட் பேக்கெட்டில் இருக்குது. சிகரெட் குடிக்க பாருங்க, எடுத்து போச்சு வச்சு 10 வச்சு குடிச்சிட்டு வா. அதெல்லாம் அங்கே தூக்கி போடுறது, அங்கே ஒரு அடி அடிக்கிறது, அப்படி ஜம்ப் பண்ணி. ஏன்னா கிரிக்கெட்டை விளையாடுற சிகரெட்டு கூடாதுல்ல எனக்கு. அதனால நான் ரஜினி அந்த பிடிக்கிறது. ஆமாம், சரி போட்டோம். நமக்கு என்ன, நமக்கு யாரை பிடிச்சி என்ன வரப்போகுது? நான் கஷ்டப்பட்டா எனக்கு காசு இல்லை, என் வழிப்புப்பா. ரஜினிகாந்த் வந்து எனக்கு துட்டு கொடுக்க போகிறார். நான் ரஜினிகாந்துக்கு போய் ஒரு 5 ரூபா கொடுக்க போகிறேன், ஒன்றும் கிடையாது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகம் மாதிரி ஓடினுக்குறான். அவசரம் எங்கே ஓடுறேன்னு தெரியும். ஆமாம், இதன் முக்கியத்தை உணர்ந்து பல தினசரி மாலை இதழ்கள் நகைச்சுவைக்கென்றே பல பக்கங்களை ஒதுக்கி மனிதனை மீட்சியுரை செய்கிறதுனால வாய் விட்டு சிரியுங்கள் நோய் விட்டு போகும். சரி, அப்படியே நம்ம உள்ளே போகலாம். வாய் விட்டு சிரிச்சா என்ன ஜோக்ஸ் தாங்க, எனக்கு எப்போ பிடிக்கும் ஜோக்ஸ் பிடிக்கும். அவன் படிக்க விடுறேன், அதுதான் ரொம்ப நேரம் கேட்டுனுக்குது. ஆனால் கரெக்டாக அதால் உள்ளே போக முடியாது. அது படிக்கிட்டோம். நான் அதுக்கு வந்து விளக்குறப்ப இப்போ திருக்குறள் எல்லாருக்கும் படிக்க எல்லாராலையும் தெரிய வரையோ விளக்கு வரையோ கொடுக்க முடியுமா? என்ன தான் 2 வரியாக இருந்தாலும் அதை விவரிக்கிறதுக்கு கன்றா நிதியோ இல்லை வேறு ஏதாவது நிதியோ வேணும். இந்த நிதி இல்லைப்பா, இந்த நிதி அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது. அறிவு நிதின்னு ஒன்று இருக்குது, அது எங்கிட்ட அதிகமாகுது. ஸோ அது படிக்கும். அது படிக்க நான் வந்து கொஞ்சம் அது சீராக இல்லைன்னா, கரெக்டாக உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேரலைன்னா
அது எப்படி உள்ளுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்ற வேலையை நான் செய்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் ஜோக்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஜோக் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு 2வது ஜோக்கு, அப்புறம் வந்து 3வது ஜோக்கு, 4வது ஜோக்கு, 5வது ஜோக்கு, 6வது ஜோக்குன்னு இப்போ நிறைய இருக்குது. ஒரு 10 ஜோக்ஸ் பார்க்கலாம், ரொம்பவும் வேணாம். இதுவே பார்த்தீங்கன்னாக்கா ஜான் பாஸ்கோ பேசுறது ஆல்மோஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் ஜான் பாஸ்கோ பேசியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படி போகலாம். போகமோகண்ணா. வாய் விட்டு சிரியுங்கள். ஒரு கிராமத்தான் சைக்கிள் வாங்க விரும்பினான். கடைக்கு சென்று விலையை கேட்டான். 1000 ரூபாய் என்றார் கடைக்காரர். 1000மா? அநியாயமா இருக்கிறதே. இதற்கு ஒரு பசு மாட்டையே வாங்கலாமே. வாங்கலாம், ஆனால் அதன் மீது ஏறி சவாரி செய்தால் உன்னை ஒரு முட்டாள் என்று கூற மாட்டார்களா? சைக்கிளில் பால் கறந்தால் இன்னும் பெரிய முட்டாள் என்றல்லவா சொல்வார்கள். நல்ல விஷயம், அருமையான மேட்ரு. ஆமாம், இது வந்து சிரிக்கவும் செய்யலாம், சிந்திக்கவும் செய்யலாம். பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, சில ஜோக்குங்க வந்து ஒரு லைன் சொல்லும்போதே சிரிப்பு வந்துடும். சில ஜோக்குகள் இருக்கிறது. ஒரு ஃபஸ்ட் லைனு அப்படி நம்ம வடிவேலை பார்த்தோன்னே சிரிப்போம் இல்லையா, பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதை டைலாக் டெலிவரி தேவையில்லை, சும்மா பாடி அப்படி ஃப்ரேமில் வந்தாலே சிரிப்பு வந்துடும். வந்துட்டாரியா அந்த மாதிரி இந்த ஜோக்கை எடுத்துக்கிட்டாக்க அது வந்து ரொம்ப பெரிய ரொம்ப நிறைய விஷயம் உள்ளே இருக்கிற மாதிரி தோணல. சும்மா ஒரு கிராமத்தான் வந்து என்ன பண்ணுறான், சைக்கிள் கடைக்கு போகிறான், சைக்கிள் வேணும்னு கேட்குறான் போல இருக்குது. 1000 ரூபா கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு போல இருக்குது. ஆமாம், 1000 ரூபாய்க்கு ஒரு மாடே வாங்கலாமாப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் போல இருக்குது. அப்போது வந்து இங்கே அப்போ என்னது, ஒரு கிராமத்தான் சைக்கிள் வாங்க விரும்பினான். கடைக்கு சென்று விலையை கேட்டான். 1000 ரூபாய் என்றார் கடைக்காரர். 1000மா? அநியாயமாக இருக்கிறது. இதற்கு ஒரு மாட்டையே வாங்கலாமே அப்படின்னா. வாங்கலாம், ஆனால் அதன் மீது நீ ஏறி சவாரி செய்தால் உன்னை ஒரு முட்டாள் என்று கூற மாட்டார்களா? ஆமாம்ல, நான் சைக்கிள் கடைக்காரன் கேட்குறான், யோ வாங்கலாம்யா, மாடு வாங்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. பால் கறக்கலாம் அதுக்கிட்ட, அது மேலே ஏறி போய் சவாரி செய்ய முடியுமா? அதனால் இது என்னென்னா, தேவையில்லாத நிறைய சந்தர்ப்பங்களில் மக்கள் வந்து எதுக்கு எந்த உதாரணத்தை சொல்லணும்னு தெரியாமல் சொல்லின்னு இருக்காங்க. நான் பார்க்குறேன். சில உதாரணங்கள் சொல்லும் பொழுது, சில விஷயத்துக்கு உதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லும்போது அதுக்கு பொருத்தமான விடுகதையோ பழமொழியோ எதையாவது ஒன்று சொல்லணும். அதை விட்டு இதுக்கும் சம்மந்தம் இருக்காது, அதுக்கும் சம்மந்தம், இவன் சம்மந்தமே இல்லை. இவன் போனால் சைக்கிள் கடை சைக்கிள் வேலை காட்டான், 1000 ரூபாய் சைக்கிள் கொடுத்துட்டு நிறுத்திருக்கணும். புரியுதா? அதுக்கு இவன் போய் 1000 ரூபாயா, நான் அதுக்கு ஒரு மாட்டையே வாங்கிட்டு போயிடுவேன். நான் அப்போ அவன் சொல்கிறான், அவன் மாட்டை வாங்கினா அதில் நீ உட்காந்து சவாரிலாம் பண்ண முடியாட்டியா? சைக்கிள்னா சைக்கிளில் நீ சவாரி பண்ணலாம், சைக்கிளில் நீ போகலாம், அந்த ஊருக்கு போகலாம், அந்த ஊருக்கு போகலாம். ஆனால் சைக்கிள்லேயே நீங்கள் நிறைய பேர் வியாபாரம் செய்கிறாயா? பாத்திர வியாபாரம் பண்ணுறான், பால் வியாபாரம் பண்ணுறான், எவ்வளோ சைக்கிள், ஒரே ஒரு சைக்கிள் நான் பார்க்குறேன். என்னென்னமோ இந்த பக்கம் தொங்க விட்டுருக்கான், அந்த பக்கம் தொங்க விட்டுருக்கான். ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுறவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்னர் இருக்குது, எல்லாம் ஃபுல்லாக சைக்கிளில் தொங்க விட்டுருக்கான். ஒரு சைக்கிளை வைத்து கொண்டு பெரிய பெரிய ஜாம்பாவானா மாறினவங்கள்லாம் உண்டு. ஆரம்ப காலத்தில் சைக்கிளை வச்சு அதை வச்சு முன்னுக்கு வந்து பெரிய கோடீஸ்வரர்களாலாம் ஆனவர்கள் உண்டு. அதான் அந்த ஆமாம், வாங்கலாம், ஆனால் அதன் மீது ஏறி சவாரி செய்தால் உன்னை ஒரு முட்டாள் என்று கூற மாட்டார்களா? சைக்கிளில் பால் கறந்தால் இன்னும் பெரிய முட்டாள் என்று அல்லவா சொல்வார்கள். இது எனக்கு இந்த ஜோக் வந்து அவ்வளவு சுவையாக இல்லை என்று நான் நினைக்கிறேன். அடுத்த ஜோக் போ மோகனா. துணி கடைக்காரருக்கு பொறுமை கடந்து விட்டது. நூற்றுக்கணக்கான புடவைகள் எடுத்து காட்டியும் எதுவும் அந்த பெண்மணிக்கு பிடிக்கவில்லை. எப்படியாவது ஒரு புடவையை தலையில் கட்டிவிட வேண்டும் என்று ஒரு தந்திரம் செய்தார். என்ன பண்ணாரு? புதிதாக ஒன்றை எடுத்து காட்டி, இதை நீங்கள் கட்டிக்கொண்டால் 10 வயது குறைவாக தெரியுமா என்றார். அது எனக்கு வேண்டாம், கட்டி கொள்ளாத போது 10 வயது கூடுதலாகவே தெரியும். அதான்ப்பா, அது எனக்கு வேண்டாம். கட்டி கொள்ளாத போது 10 வயதை கூடுதலாகவே தெரியும். ஓ, புடவே இல்லாம அப்படியே நின்னா 10 வயது அதிகமா தெரியும் சொல்றாங்க. அப்படிதான் சொல்லியிருக்காங்க.
ஆமா துணி ஆமா துணி துணி அப்பாவுக்கு மேல இருப்பாங்க போல இருக்கு, புத்தகத்துல இருக்கவங்க. துணி கடைக்காரருக்கு பொறுமை கடந்து அவர் விட்டது. போன்ல பேசுறாரு, இவங்க புத்தகத்துல நூற்றுக்கணக்கான இருக்குது. புடவைகளை எடுத்து காட்டியும் எதுவும் அந்த பெண்மணிக்கு பிடிக்கவில்லை. எப்படியாவது ஒரு புடவையாவது தலையில் கட்டிவிட வேண்டும் என்று ஒரு தந்திரம் செய்தார். புதிதாக ஒன்றை எடுத்து காட்டி, இதை நீங்கள் கட்டி கொண்டால் 10 வயது குறைவாக தெரியும் என்றார். அது எனக்கு வேண்டாம். கட்டி கொள்ளாத போது 10 வயது கூடுதலாக தெரியும். ஆமா. அப்படி அசிங்கமா செம இருக்காங்க. மாற்று. நானா சொல்லுங்க, எனக்கு நான் பிடிச்சிருக்குது. இப்போ உண்மைதாங்க. இப்போ நம்ம மோகனாவே எடுத்துங்களேன். சரி வா மோகனா, நான் உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கடைக்கு கூப்பிட்டு போகிறோம்னு வச்சுங்க, மனசு மாற்றிக்கினேன். சரி நானே கஞ்ச பையன் தான். சரி பாவம் கஷ்டப்பட்டு புடவை இல்லைன்னு ஒரு புடவை வாங்கி கொடுக்குறான்னு கடைக்கு கூப்பிட்டுமானா புடவை உடனே வாங்கிட்டு வந்துட்டு போதா? அஞ்சத்தான் அவன் புடவை எடுத்து போடுறான். அவன் 100 புடவை பார்த்துட்டு கடைசியில் புடவை பிடிக்கலன்னு போட்டான். நான் அந்த அப்படி ஆமாம். இல்லை எல்லா புடவை காட்டணும் அந்த மாதிரி பாவம் ஓனர் திட்டு விளையோ, என்ன நீ ஒரு பொண்ணு கூட கவர் பண்ணல, ஒரு புடவை கூட இன்னைக்கு இல்லை. 10 கோடி ரூபா கொடுத்து கடையை எடுத்து வச்சுருக்க, ஒரு சேலை ஒரு நாளைக்கு நீ விற்கலைன்னா என்ன மயிருக்கு என் கடையில் நீ வேலை பார்க்குற விடத, உனக்கு வேலை கிடையாது தொட்டி விட்ருவான். அம்மா ஏதோ திருமுடு பண்ணி தானே ஆகணும். அப்போ மேடம் நீ கட்டினா 10 வயசு செம்மையாக இருக்கும், சின்னதாக ஆடு அடப்படாமல் இருக்குது, உன் புடவை எனக்கு இருக்குடா, அது அந்த புடவையே இல்லாமல் இருந்தா இன்னும் சின்ன பொண்ணாக ஆகிடுவேன். நல்லா தானே இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு பிடிச்சா ஓகே. ஐயா எனக்கு ஒரு சின்ன பிழை, எனக்கு ட்ரெஸ் கிடைக்கல, நான் போனதில்லை, எல்லாம் செலெக்ஷன் பண்ண தான் தெரியாது, எங்க வீட்டு ஆளுங்க தான் எனக்கு வாங்கி தருவாங்க. நல்ல விஷயம். நான் அதனால எனக்கு கடைக்கு போற வேலை இல்லை. நல்ல விஷயம், சந்தோஷப்படுங்க. ஹாப்பியாக இருக்கணும். அவன் பாவம் வியாபாரி போய் செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அவங்க வீட்லேயே வாங்கி கொடுக்கிட்டோம். ஆமாம் புடவை விற்கிறவர பாவம் ஜாகிரதையாக இருங்க, மகனா வராத வரைக்கும் நீங்கள் உயிர் தப்பிச்சிங்க, வந்துச்சுன்னா செத்து போனீங்க. அப்படியே வந்தாலும் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடுவேன், செலக்ஷன் பண்ண மாட்டேன். பாசு உள்ள வருமா பார்த்துங்க ஜாகரில். ஆமாம் இந்த கடைக்கு மோகனா என்பவர்கள் வரக்கூடாதுன்னு ஒரு போர்டு வேணா எழுதி கடை நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம். சரி காட்டுங்க. சரி இது வேற இருப்பா, நான் படிச்சிருப்பேன். அது மதுக்கடை செம்மையா இருக்கும் போல இருக்குது, என்னன்னு பார்ப்போம். மதுக்கடையில் குடித்து விட்டு கலாட்டா செய்பவர்களை சமாளிப்பதற்காக அடியாள் தேவை என்று வாசலில் போர்டு எழுதி வைத்திருந்தார்கள். வாட்ட சாட்டமான ஒரு ஆள் அந்த வேலையை பெற கல்லாவில் இருந்தவரிடம் கேட்டார். சரி கல்லாக்காரன் என்ன சொன்னான்? உனக்கு முன் அனுபவம் உண்டா என்று அவன் கேட்டான். அதுக்கு இவன் என்ன சொன்னான்? அப்போது உள்ளே இருந்து ஏகமாக கத்தி கொண்டு ஒருவர் வந்தார். அது யாரு? வேலை தேடி வந்தவன் அனுபவம் இல்லை, ஆனால் என் வேலையை காட்டுகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே இருந்து வந்தவரை வீதியில் விட்டெறிந்தேன். விட்டெறிந்தானா? எறிந்தேனா? விட்டெறிந்தேன். விட்டெறிந்தேன், விட்டு எறிந்தான். ஆமாம் 1ஆவதுலேருந்து ஆமாம் கிளாஸ் எடுக்கணும், சீக்கிரமாக அதையும் செஞ்சிடுவேன் நான் என் வாழ்க்கையில். ஆமாம் மோகனாவுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து மறுபடியும் ஒரு +2 வரைக்கும் ஸ்கூல் நடத்தினா தான் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லேருந்து அதை காப்பாற்ற முடியும். சரி அடுத்தது எனக்கு புரிஞ்சிச்சு ஜோக்கி நான் எங்கே போகுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இருந்தாலும் சஸ்பென்ஸ் இருக்கட்டும். அப்புறம் பாவம் நீங்க சொல்லுங்க அடுத்தது படி. எப்படி ஏன் வேலை, அதான் எப்படி என் வேலை என்றான். பெருமையாக பிரமாதம், ஆனால் உனக்கு வேலை முதலாளியாய்த்தான் கேட்க வேண்டும், நான் வேலைக்காரன், எங்கே உங்கள் முதலாளி? நானே சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் இது என்னன்னு நான் நடத்துறேன். இப்போ என்ன நடந்துருக்கீங்களா? ஆமாம் பாடி கார்டு வேணும்னு வைன் ஷாப்பில் எழுதி போர்டு வச்சிருக்கான். ரைட்டு பாடி கார்டு வந்துட்டான், நேராக போகிறான். கல்லாவெல்லாம் கேட்குறான், ஐயா பாடி கார்டு வேலை வேணும், அப்படியா முன் அனுபவம் இருக்குதா அப்படின்னு அவன் கேட்குறான். முன் அனுபவம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையான்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தன் அப்படியே கத்தின்னு வரான். ஏதோ ஒருத்தன் ஒளியாந்த உடனே ஒரு முன் அனுபவத்தை காட்டார். என்ன காட்டார்? அவனை பிறந்து தள்ளிட்டார் ஆச்சுங்களா. ஸோ அவன் பிறந்து தள்ளின உடனே அவன் மயக்கமாகவும் என்னமோ ஆயிட்டான். இப்போ ஐயா பார்த்தீங்களா ஐயா சமையா சூப்பரா, சரி ஐயா முதலாளியை கூப்பிடுங்க. முதலாளியை கூப்பிட்டா அவர் எங்கேருந்துடா எழுதிக்கிறது, அவர் தான் அடிச்சு கவுத்துட்டியா கீழே கடுக்கிறாரு. இதுதான் விஷயமா இருக்கும். என்ன அதுக்கு என்னன்னா, வீதியில் உம்மால் தூக்கி எறியப்பட்டு இப்போது மெதுவாக எழுந்து வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் முதல்ல அடிச்சுட்டான். அவன் ரோட்ல கெடுக்கிறான்.
அங்கேருந்து வரான் மெதுவா அப்படியே வரான். யாரு? முதலாளி வரான். இப்போ முதலாளி இவனுக்கு வேலை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஏன்னா கொடுத்தாரா கொடுக்கலையா? அதெல்லாம் நம்மளுக்கு போடல. ஆக நல்ல முதலாளியா என்ன மாதிரி முதலாளியா இருந்தா கண்டிப்பா வேலை கொடுத்துருப்பான். என்னையா அடிச்சுட்டு தெருவில் வீசிட்டியாடா, நீ ரைட்டுடா, நீ தான்டா சூப்பர் வேலை அப்படின்னு வச்சிருந்து இருப்பான். ஓகே, அது ஒரு விஷயம். அப்புறம் அடுத்த வீட்டு இது அப்படியா ஒன்றும் பெரிய காமெடி இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. நெக்ஸ்ட், அடுத்த வீட்டுக்காரர் வெளியே போகும்போது தன் மனைவிக்கு ஆசையாக ஒரு முத்தம் கொடுத்து விட்டு போகிறார் என்றால் மனைவி, அதற்கு என்ன, இப்போது நீங்களும் அது போலவே செய்யக்கூடாதா? அதற்கு அவள் சம்மதிப்பாளா? அதான் அடுத்த வீட்டுக்காரருக்கு முத்தம் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி நீங்க செய்யன்றாங்க. சரி, அது நான் படிக்கிறேன். அடுத்த வீட்டுக்காரர் வெளியே போகும்போது தம் மனைவிக்கு ஆசையாக ஒரு முத்தம் கொடுத்து விட்டு போகிறார் என்றாள் மனைவி. சரியா? நல்லா பக்கத்து வீட்டுக்காரன் முத்தம் கொடுக்கறத பார்த்துன்னு இருக்கிறாங்க. வேற வேலை வச்சுக்கிட்ட போடுறது. அவன் பொண்டாட்டிக்கு கொடுக்குறான், இல்லைன்னா வப்பாட்டிக்கு கொடுக்குறான், இல்லைன்னா மச்சின்ச்சி யாருக்கோ ஒருத்தர் அவன் கொடுக்குறான், அவன் இஷ்டம், அவனும் ஒத்துக்கினான், இவன் கொடுக்குறான். இதுனா இருக்குது. இதை பக்கத்துலேருந்து இவன் பார்த்துன்னு இருக்கிறான். பார்த்துட்டு புருஷங்க கிட்ட கேட்குறான், பக்கத்து வீட்டுக்கு ஆமாம் வேலைக்கு போகும்போது ஆமாம் உமக்கும் கொடுக்குறாங்க, ஆமாம் மாதிரி நீ எனக்கு உமக்கும் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அதற்கு என்ன இப்போது நீங்களும் அது போல் செய்யக்கூடாதா? அதற்கு அவள் சம்மதிப்பாளா? ஆமாம், புரியுதுங்களாங்க? ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரு அவங்க வீட்டுக்காரு வேலைக்கு போகும்போதெல்லாம் என்னது முத்தம் கொடுக்குறாராம். அந்த மாதிரி நீங்களும் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவள் கேட்குறா. நான் போய் முத்தம் கொடுத்தா உதைக்க மாட்டா? பக்கத்து வீட்டுக்காரி நான் போய் முத்தம் கொடுத்தா உதைப்பாளா உதைக்க மாட்டாளா? அதுதான் அவன் சொல்கிறான். அவன் சம்மதிக்க மாட்டாளே. அப்போ இவன் மூஞ்சி எப்படியா இருக்கும்? பொண்டாட்டி புத்தம் கொடுப்பானான்னு ரொம்ப ஆவலாக கேட்குறான். இவன் நக்கலா, நான் போய் அவளுக்கு முத்தம் கொடுத்தா அதுக்கு சம்மதிக்கணுமே அப்படின்றான். அப்போ இவன் மூஞ்சி எப்படியா இருக்கும்? பக்கத்தில் அம்மி 60 இருந்தா 8 அவங்க எடுத்து அடுத்தது. ஒரு பேராசிரியர் நமது நண்பரை வழியில் சந்தித்தார். வியப்புடன், நீங்கள் இறந்து விட்டதாக சொன்னார்களே என்றார். எப்படி இருக்க முடியும்? நான் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேனே என்றார் நண்பர். நீங்கள் கூறுவதை நான் நம்ப மாட்டேன். எனக்கு செய்தி சொன்னவர் உங்களை விட நம்பகமானவர். ஆமா, ஜோக்காப்பா, இது நம்ம படிக்கிற மாதிரி. ஒரு பேராசிரியர் தமது நண்பரை வழியில் சந்தித்தார். வியப்புடன், நீங்கள் இறந்து விட்டதாக சொன்னார்களே என்றார். எப்படி இருக்க முடியும்? நான் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறேனே என்றார். நீங்கள் கூறுவதை நான் நம்ப மாட்டேன். எனக்கு செய்தி சொன்னவர் உங்களை விட அதாவது இது என்ன விஷயம் அப்படின்னாக்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம உதவி பாவம் சினிமாக்காரனுக்கு ரொம்ப பேர் செத்து போயிட்டுன்னு சொல்லி வீடியோ போடுவானுங்க. அப்புறமா அவர் ஒரு அறிக்கை இடுவார், ஏங்க நான் உயிரோடு தாங்க இருக்கிறேன் போட்டானுங்க. இது என்ன விஷயம்னா இவனே சொல்றது. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பீக்கில் இருக்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு நல்ல நடிகர், நல்லா வந்தேன், திடீர்னு மார்க்கெட்டை விட என்னை காணாமல் போயிடுவேன். என்னை பற்றி அவனுமே பேச மாட்டான். அப்போ நான் என்ன மோகனா மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது கூப்பிட்டு, மோகனா இல்லை சொல்லுவேன், அந்த செத்துட்டான் ஒரு வீடியோ. உடனே பார்த்தா அந்த வீடியோ வைரலாகும். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்கே என்ன அது இருந்தாலும் எங்கேயோ நேரத்தை முந்தானத்தை காலையில் எங்கேயோ பார்த்துமே டீ கடையில் டீ குடிச்சுன்னு தானே விஷயம் எடுத்துன்னு தானே. சரி வா, அவனை தேடி கண்டிப்பிடி வீட்டாண்ட போகணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி வீட்டாண்ட வந்துடுவானுங்க. வீட்டாண்ட வந்து, சார் என்ன சார் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு வைரலாக செத்து போயிட்டேன், நீங்கள் செத்து போயிட்டதா செய்தி சேனலில் வைரலாகின்னு இப்படி உட்காந்துன்னுக்கிறீங்களே அப்படின்னு வேணும். நான் தான் ஏன் சொன்னேன், ப்ளீஸ்ல கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுங்க, மார்க்கெட் இல்லையா, சோத்துக்கு பிச்சை எடுக்கிறேன். இவ்வளோதானே விஷயம். ஒரு 10 ரூபா தட்டுங்க, தட்டி விட்டுருவான். உடனே இவன் ஒரு வீடியோ போடுவான். அப்படின்னா எல்லா சேனல்கால போய் திட்டு எல்லா மட்டும் திட்டிட்டு இருக்கான். மற்ற யூடியூபர்ஸும் பொண்ணா இருக்கிறான், ஜான் பாஸ்கோ தவிர. புரியுதா? ஜான் பாஸ்கோ ரியல் இல்லை, அந்த வேலை அவன் செய்ய மாட்டான். ரைட்டா? ஸோ இதுதான் விஷயம். இது என்னன்னா, இது இவன் செத்து போயிட்டதா எவனோ ஒருத்தன் பொருளியை கழிப்பு விட்டுட்டான்.
அதை அந்த ஆள் நம்பிட்டான். இவனை ரோடு மேலே வரான். இவன் பார்த்துட்டவன் ஐயோ செத்து போயிட்டு சொன்னாங்களையா, அது எப்படியா செத்துருக்க முடியும், நான் அவன் கண்ணு எதிர்க்க நிற்கிறேன். ஏய் ஏய் சொன்னவன் நம்பகமான ஆள் யார் அது, இவன் செத்து போயிட்டான்னு சொன்னது யார், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குது. என்ன கேட்டிருக்கேன் டீ கடையில், சார் இவன் யாரு, ஏன்னா உயிரோடு தானே இருக்கா சார், நீங்கள் செத்துட்டு தான் சொன்னான் சார் சந்துரு. சும்மா சந்துரு சொல்லியிருக்க மாட்டான், அவன் ஒரு காலத்தையும் சொல்ல மாட்டான். அவனை சாவக்கூடாது என்றதில் ரொம்ப கவனம் செலுத்துறான். நீங்களாம் சாவக்கூடாது சார், நீங்களாம் செத்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் எப்படி சார், நாங்கள் எங்கள் வாழ்வு எங்கே சார் போவோம், நீங்கள் இருக்கணும் சார், நீங்கள் நிறைய ஆண்டுகள் இருந்தால் தான் சார் நாங்கள் வாழ முடியும்னு சொல்லுவோம். ஏதாவது 1-2 பேர் பிழைக்க வைப்பார் இருக்கும் என்னமோ சந்துரு சொல்லுவான், அடிக்கடி சொல்லுவான், டேய் சந்துரு எனக்கு வயசாச்சுடா, அது யாராகுதா, எனக்கு என்னடா எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் அனுபவிச்சிட்டேன், நான் அனுபவிக்காது என்ன இருக்குது உலகத்தில் அப்படின்னு. சார் நீங்கள் நாங்கள் உயர்ந்து நாங்கள் பெரிய அளவில் வர்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் சார், நாங்கள்லாம் பெருசாக இந்த அளவுக்கு வந்துட்டோம், இன்னமும் நாங்கள் வரணும் இல்லை சார், வருவோம் இல்லை சார், அதான் நீங்கள் பார்க்க வேண்டாமா சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சார் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ரெண்டாவது என்னங்க சாவி என்ன இப்போ நான் சட்டா என்னண்ணா அப்படியே எங்கள் அப்பாட்ட போகிறேன், எங்கள் அம்மாட்ட போகிறேன், என் பிள்ளைகிட்ட போகிறேன், அப்படியே இப்போ தெருவில் பிச்சை எடுக்கிற மாதிரி கஞ்சி இருக்கிற மாதிரி போய் சொல்லின்னு இருக்கிற மாதிரி. அப்பா யார் கைக்கிட்டையும் கையை ஏந்த மாட்டார், சும்மா பிச்சை எடுக்கிறேன்றார். அப்படி எனக்கு பிடிக்காது, எனக்கு பிச்சை எடுக்கிறது பிடிக்காது, அது என்பதில்லை. ஆனால் அவங்க பார்க்கும்போது எனக்கு எனக்கு ரொம்ப சுகமாயிடுவேன். அதுக்காக தான் ரொம்ப முரட்டுத்தனமாக பேசுறது, கெட்ட வார்த்தைலாம் பேசுறது, அந்த ஒருமையில் வாடா போடா அப்படி பேசுறது எல்லாமே அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான். ஏன்னா நான் ஃபுல்லாக நார்த் இந்தியா அப்படி இப்படி எல்லா பக்கம் சுற்றிட்டேன். ஏழைகள் ரொம்ப பேரை பார்த்து அவங்களுடைய பசி பட்டினி, அவர்களோட நானும் பசி பட்டினின்னு பல நாட்கள், ஒரு நாள் 2 நாள். குடி தண்ணி இல்லாமல் கடல் தண்ணி குடித்து வாழ்ந்துருக்கேன் நான், தெரியுமா? குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காம, ஏன் அப்படிப்பட்ட ஒரு நாடாடா. ஆமாம், கடற்கரை போங்க, நீ போயிட்ட ஊர் இல்லை, மக்கள் இல்லை, யாரும் இல்லை, கடலில் நீ பாட்டு பைத்தியக்காரி துத்துக்குழி பக்கிரி மாதிரி போயினே இருந்தா எங்கே உனக்கு தண்ணி கிடைக்கும்? கடல் தண்ணி தான் இருக்கும், அது தண்ணியாக வரப்போகுது, அப்போ அதை தான் குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது ஏகப்பட்ட. வா சொல்லப்போனால் நான் ஒரு 40-50 தடவை செத்துருக்கேன், உங்களுக்கு தெரியாது. ஆமாம், எனக்கே ஞாபகத்துக்கு வரல, நம்ம இந்த இடத்துல செத்துட்டுமே, இப்போ இப்படிலாம் இன்னும் நான் எனக்குள்ளாரையே தேடிக்கிட்டு இருக்கேன். கோவாவில் அந்த மாதிரி, கேல்கட்டாவில், காசியில் 3 தடவை. ஆமாம், எப்படி அந்த இடத்துக்கு நான் போனேன், எப்படி திருப்பி மெட்ராஸுக்கு வந்தேன் தெரியல. பயங்கரமான அனுபவங்கள் எங்கிட்ட இருக்குது. சரி, அதை பற்றி பார்க்கலாம் அப்புறமா. இது எவ்வளோ டைம் போயிருக்கு பாரு, 32 செகண்ட். 32. இன்னும் ஒரு இது ஒன்னோட முடிச்சிடலாமா? சும்மா இது நம்ம சொந்த கருத்து சொல்கிறதுக்கு தாங்க நான் அந்த புஸ்தகத்தை தூக்கினேன். இன்னும் சும்மா உங்களுக்கு புஸ்தகத்தில் இருக்கிறத படித்து அப்படியே உங்களை ஜாலி பண்ணி உங்களை மகிழ்விட்டு அப்படியே உங்கள் மகிழ்ச்சியில் நானும் அப்படியே மகிழ்ச்சியாகி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போகிறதுக்காக இல்லை. சும்மா அப்படியே வர முடியாதுல்ல, வந்தால் நீ ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு சும்மா ஒரு சீனு. இந்த மாடு இருக்குதா, மாடு இருக்குதுல்ல, மாடு, அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அது போக விட்டுணும், அது பாட்டு அது போக கூட போகணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஜம்பாஸ்கோ நல்லவன், சூப்பரு, செம்ம, இவரை விட்டால் இதுக்கப்புறம் நமக்கு சிறந்த துணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு அது நம்பும். அப்போ பிடிச்சி மூக்கு நாங்கள் இதை வலிக்கணும். எப்படியே புரியுதா? சுருங்க உனக்கு சொல்லட்டுமா? அதாவது இந்த ஒருத்தனை ஏமாத்தணும்னு வைங்களேன், அவன் ஆசையை கண்டுபிடிக்கும், அவன் எதில் மயங்குவான்னு கண்டுபிடிக்கும். பொண்ணில் மயங்குவானா, தண்ணியில் மயங்குவானா, காசில் மயங்குவானா, எதில் மயங்குவான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு, பொண்ணில் மயங்குவானா பொண்ணு கூட்டிக்கணும், கூட்டி கொடுத்தா நம்ம கைவசம் வந்துடுவான், ஜெப்டுக்குள்ளே வச்சுக்குவான், எப்போ வேணாலும் அவனுக்கு பந்தாடலாம். காசில் மயங்குவானா கொஞ்சம் காசை கொடுத்துடணும், தண்ணியாக கொஞ்சம் கொடுத்துடணும். இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் உள்ளது, RLM அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்னா என்னது, எல்லுன்னா என்னது, எம்முன்னா. இப்போ அதை வேறு மாதிரி இப்போ பண்ணிட்டானுங்க. இந்த மல்டிமீடியான்னு வாங்க, ஒரு பேக்கேஜ் ஒன்று கையில் கொடுத்துருவான், 3000 ரூபான்னு சொல்லிட்டு 3000 ரூபா வாங்கிட்டு ஒரு பேக்கேஜை கொடுத்துருவான். இந்துஸ்தான் நம்ம கம்பெனி இருக்கிறாங்க, ஊர் பூரா திட்டு பசங்க, மொத்த பயில இந்த மாதிரி மல்டி லெவல் பிஸ்னஸ் சொல்லலாம். ஜாயிண்ட் சேர்த்து விடுறது.
ஆமாம், எவ்வளோ 3000 எடுத்துன்னு போவான். மீட்டிங்லாம் வைப்பான். 300 பேர் 400 பேர் இருப்பான். மிக்சர் கூல்ட்ரிங் மயிறு மண்ணாங்கட்டியெல்லாம் கொடுத்து உன்னை ஃபாரின் ட்ரிப் அனுப்புகிறான்னு சொல்லுவான். ஆமாம், 10 நாள் ஃபாரினுங்க போங்க, இப்போ ஜாலியாக இருங்க, எங்கள் பட்டாயாவில் போய் பட்டையாக கிளம்புங்க அப்படின்ட்டு எல்லாம் கூப்பிட்டு மிக்சர் கொடுத்து காப்பியை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 3000 அவங்க கையில் இருக்கிற பணத்தையும் பண்ணிவிட்டோம். இந்த பேக்கேஜ் வச்சுங்க 6000 6000 இருக்கலாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் மகனா ஒரு 10 பேர் சொந்தக்காரங்க கண்டிப்பாக இருப்பான். வாங்கி தான் ஆகணும். வாங்கினா நாளைக்கு வீட்டு வாசலில் தேக்காது பச்சை தண்ணி கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுவான், இந்த சோப்பு நீ வாங்கிக்க, இந்த சீப்பு நீ வாங்கிக்க, இந்த பல்புடி நீ வாங்கிக்க, அந்த பேக்கேஜ் காலி ஆகிடும். 10 பேருக்கு மெம்பராக வேறு சேர்த்து விட்டுருவோம். பார்த்தா ஒரு அந்த அவன் ஒரு 3000 தூக்கி அங்கே போய் அவன் வந்துடுவான். அந்த பேக்கேஜ் இது கொடுத்து சோப்பை பிறந்து பார்த்தீங்கன்னா உள்ள மைதாமா வரும். அது சோப்பாக இருக்காது, அது வச்சுலாம் உள்ள மைதாமா வருவான். ஆமாம், கருவேப்பிலைன்னு சொல்லி கொடுத்துருப்பான். கடைசியில் பார்த்தா கருவேப்பிலையாக இருக்காது, வேப்பிலையாக இருக்கும். அதுக்கு இருட்டு பசங்க ரொம்ப மல்டி லெவல் பிஸ்னஸ் தான் அதுக்கு. இப்போ சரி, RLMக்கு வந்துடலாம் கடைசியாக. RLM இங்கிலீஷில் வேறு ஒன்று இருக்குது அதுக்கு. ஆமாம், அது செம. அது ரீடர். அதான் அது நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கும்போது அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த RLM அப்படின்னாக்கா என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரும் இந்த RLM இந்த ஃபார்முலா இந்த பேஸை பயன்படுத்தி தான் வாழறான். ஜான் பாஸ்கோ தவிர இந்த RLM அதை ஏன் ஜான் பாஸ்கோ யூஸ் பண்ண மாட்டான்னா அவனுக்கு அது பிடிக்கல, அதனால அவன் அதை யூஸ் பண்ணல. இப்போ சொல்லிடுறேன், அந்த RLM. ஆர்னா ரெக்கமெண்டேஷன். நான் அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன், இது வரைக்கும் பண்ணதில்லை, இனியும் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். ஆர் முடிஞ்சிச்சா? இப்போ எல் அப்படின்னா, எல்னா லேடி, கூட்டி கொடுக்குற வேலை. அதுவும் இது வரைக்கும் நான் பண்ணலை. ஆனால் அந்த மாதிரி கூட்டி கொடுக்குறவங்க கூட வாழ்ந்துருக்கேன், வாழ்வேன், மேலும் மேலும் வாழ்வேன். அந்த மாதிரி இடங்களில் நான் சோறெல்லாம் துண்ணுருக்கேன். பட் நானாக கூட்டி கொடுக்கல. ஆச்சா, எல் அதை பண்ணலை. ஆனால் அவங்க கூட வாழறேன், அவங்க கூட பயணம் செய்கிறேன், அவங்க நஷ்டம் கஷ்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். பேட் குட்டி மட்டும் குடிக்க மாட்டேன், வேலை செய்வேன். கடைக்கு சொல்கிறியா போவேன், தண்ணி முண்டர் சொல்கிறியா முண்டு வருவேன், கக்கூஸ் கழுவு சொல்கிறியா கழுவுவேன், காசு கொடு, பைசா, மணி 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 மணி. அடுத்தது வந்துட்டேன் எம், அதான் மணி. RLM. இப்போ கடைசியாக மணிக்கு மயங்காதவன் எவனா இருக்கிறாங்கப்பா. பணம் 10 செய்யும், அதுக்கு மேலேயும் செய்யும். குருடனை கூட பார்க்க வச்சுடும், பணத்தை கூட வாயை பொழந்துக்கிட்டு ஏந்திரிக்க வச்சிடும். அதான் பணம். RLM. இந்த 3 தான் உலகம், இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரியாதவன் வாழ முடியாது, செத்துடு போயிடு. எங்கேயாவது நீயா போய் சுடுகாட்டில் பார்த்துக்க. இந்த 3ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த 3ஐயும் கரெக்டாக செஞ்சுன்னா நீ கோடீஸ்வரன் ஆகிடலாம், பணக்காரன் ஆகிடலாம், பெரிய மனுஷனாக ஆகிடலாம். எல்லாம் உனக்கு மாலை. ஆமாம், மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழக்கூடும். இது 3ஐயும் பண்ணா விழும். இந்த 3ஐயும் பண்ணலன்னா அவன் செருப்பு மாலை கூட போட மாட்டான். இஞ்சி பண்ண செருப்பு இருக்குது பேர், அதை கூட ஒரு மாலையை எடுத்துகிட்டு வந்து ஜான் பாஸ்கோ நாங்கள் அப்படி போட மாட்டோம். ஸோ RLM இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வாழ்க்கையை பண்ணு. நல்லதோ கெட்டதோ சமுதாயம், இந்த உலகம் எல்லாமே குற்றம் குறைகள் உள்ளது தான். என்ன குற்றம் குறைகள் இல்லாத யாரும் இல்லை, சாவு இல்லாத ஊடுக்குத இல்லை. அதனால் ஓரளவுக்கு யாரையும் ஆட்டையை போடாமல் வஞ்சிக்காமல், அதாவது உபத்திரம் இந்த பற்றியா அது கொடுக்காத வரைக்கும் நீ நல்லவன் தான். உபத்திரம் கொடுத்து அவன் நோவை வச்சு அவனை ஆட்டையை போட்டு அவனை பிச்சைக்காரனாக்கி அவனுக்கு சாவடி அதெல்லாம் செய்யாத. எதுவும் செஞ்சு பாவம் பண்ணு, பரிசுலாம் செஞ்சுக்கப்போ. ஏதோ பாவம் பரிசுல எல்லாம் வச்சுருக்க போகிறான். ஒரு 20 ரூபாயில் ஒரு 100 ரூபா வச்சுருப்பான், மீதி எல்லாம் ஏடிஎம் கார்டில் வச்சுருப்பான், எல்லாம் பேங்கில் வச்சுருப்பான். நீ பேங்கில் போய் அவங்க ரூபாயெல்லாம் எடுக்க முடியாது, ஏடிஎம் கார்டில் திருடினாலும் மாட்டிப்பேன். பரிசு தானே ஒரு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா ஓகே, ஏதோ ஒரு சோறு சாப்பிட்லாம். ஹோட்டலில் ரொம்ப பசியாக இருப்பேன், ஒரு 100 ரூபா கொடுத்து நல்ல ஒரு குஸ்கா இல்லை ஒரு 150 ரூபா திருடு, நான் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டு அப்படியே
டீயை குடிச்சிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து நல்லா ஜாலியாக தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சு மறுபடியும் சொல்லிட்டு ஓகேப்பா சொல்கிறது. நான் இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அப்புறம் இது வர அந்த அப்படியே ஷார்ட்டாக முடிச்சிச்சு. ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், இது என்னுடைய நோக்கம். ஆமாம், இதை நான் இந்த வீடியோ பண்ணதின் நோக்கம் எல்லோரும் சிரிக்கணும், சிந்திக்கணும், அவ்வளோதான். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பது தான் இந்த பதிவின் பொருள். அதனால் ஜான் பாஸ்கோ அறுக்கிற மாதிரி நீங்கள் நடித்தால் அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்க்கணுன்ற ஒரு கோட்பாடோடு நான் அந்த வீடியோ போடல. யாருக்கோ உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ஜீவன், கண்ணு தெரியாத ஜீவன், ஒரு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு இந்த கண்ணு ஏன் இன்னைக்கு எதுவுமே பேசலை அப்படி உட்காந்துன்னு இருக்கும். ஆமாம், அப்போது கேட்கும், யாருக்கே கேட்கும், ஏங்க ஏப்பா டேய் அந்த கிணம் வீடியோ போச்சாடா, அப்லோட் ஆயிடுச்சா பாரு. அப்லோட் ஆயிடுச்சுன்னா அப்படியே மெதுவாக எடுத்துன்னு அது ஆன் பண்ணி இந்த ஹெட்ஃபோனை காதில் வச்சுட்டு நீ போடா, எப்படியும் கிழமை 1 மணி நேரம் இருக்கும், நான் அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவேன். அவர்களுக்காகத்தான் நான் சேனல் நடத்துகிறேன். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மகனா, இத்துடன் இந்த வாய்விட்டு சிரியுங்கள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவேன். ஆமா, ஏன்னா அவர் ரொம்ப பேசுவாரு. அதனால மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் பிடிக்காது. அதனால வாய்விட்டு சிரியுங்களுடைய முடிவோட அடுத்த செய்தியை நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிச்சு. கொஞ்சுவது பிடிக்குமா? கொஞ்சுவது இல்ல, இவர் பேசுவது ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அதனால அடுத்த நியூஸ்ல நான் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ஜான் பாஸ்கோ ஐயா அவர்கள்.